மேலவை உறுப்பினரான செனட்டர் லிங்கேஸ்வரன் இன மற்றும் மத நல்லிணக்கத்தை சார்ந்த பிரச்சனைகளை அணுகும் போது சட்டத்தின் ஆட்சி என்ற கொள்கையை முதன்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஒற்றுமையை பற்றிய மாமன்னரின் உரையை மேற்கோள் காட்டிய அவர், கோயில் இடிப்பு விவகாரம் மத நல்லிணக்கத்தை அச்சுறுத்தி இருப்பதாகவும், தமிம்தாரி செகு சந்திரா அடங்கிய ஒரு கூட்டம் கோயில்கள் குறித்து அவதூறுகளையும் குழப்பம் ஏற்படுத்தும் வகையிலான கருத்துகளையும் பரப்புவதை நிறுத்த அரசு தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்போது புக்கிட் மர்தாஜாமில் உள்ள ஒரு கோயில் குறித்து இந்த கும்பல் தேவையற்ற சர்ச்சைகளை பரப்பி வருகிறது. அனைத்து சமூகத்தினரும் மத நல்லிணக்கத்துடன் வாழும் பினாங்கு மாநிலத்தில் இந்த கும்பல் அவர்களுடைய மத வெறி பிரச்சாரத்தை கொண்டு வந்தால் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை பினாங்கு அரசு புகட்டும் என்றும், பினாங்கு மாநிலத்தை சாராதவர்கள் மாநில விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும் லிங்கேஸ்வரன் நாடாளுமன்றத்தில் எச்சரித்தார். பினாங்கில் அமைந்திருக்கும் கோயில்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அமைதியான மற்றும் சட்டப்பூர்வமான முறையில் தீர்க்கப்படும் என்றும், அதற்காக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர், பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டதசுரி சுந்தரராஜு சோமு, பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆகியோர் கோயில்களுக்கு ஆதரவாகவும் சட்டத்தை பின்பற்றியும் ஒன்றாக இருப்போம் என செனட்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை தினமும் சராசரியாக 5 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி உள்ளன. இதில் ஸ்லாங்கூரில் அதிக எண்ணிக்கையிலான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி உள்ளதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை 17,609 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் விசாரிக்கப்பட்டு 7,090 வழக்குகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன என்று அவர் தெரிவித்தார். அதே காலகட்டத்தில் ஸ்லாங்கூரில் அதிகபட்சமாக 3,392 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் 1,575 குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதைத் தொடர்ந்து ஜொகூரில் 2,006 வழக்குகள் மற்றும் 806 குற்றச்சாட்டுகளும், சபாவில் 1,817 வழக்குகள் மற்றும் 505 குற்றச்சாட்டுகளும், கெடாவில் 1,465 வழக்குகள் மற்றும் 465 குற்றச்சாட்டுகளும் உள்ளன என்று அவர் இன்று எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்திற்கு அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு முதல் பாலியல் வன்கொடுமை தண்டனைகளின் எண்ணிக்கையை மாநில வாரியாக பிரித்து கோரிய பக்காத்தன் ஹரப்பான் கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் யங்கிற்கு சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இவ்வாறு பதிலளித்தார். பெர்லிஸ் மிக குறைந்த எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது. இதில் 275 வழக்குகள் மற்றும் 116 குற்றச்சாட்டுகள் உள்ளன என்று அவர் மேலும் கூறினார். நாடு முழுவதும் உள்ள பள்ளி மண்டலங்களில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேக வரம்பை அறிமுகப்படுத்துவதற்காக சாலை போக்குவரத்து சட்டம் 1987 கீழ் விதிகளில் திருத்தங்களை போக்குவரத்து அமைச்சு மறுபரிசீலனை செய்து வருவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பள்ளி மண்டலங்களில் தற்போதைய அதிகபட்ச வேக வரம்பான மணிக்கு 50 கிலோமீட்டர் வேக வரம்பை மணிக்கு 30 கிலோமீட்டர் வேக வரம்பாக குறைப்பதற்கான அமலாக்க வழிமுறைகள் குறித்து கேட்ட பிரிகாத்தா நேஷனல் சபா பெர்லாம் கலாம் சலான் கேள்விக்கு அந்தோனி லோக் இவ்வாறு பதிலளித்தார். துணை பிரதமர் தலைமையிலான சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பான அமைச்சரவை குழுவின் மூலம் மாணவர்கள் மற்றும் பள்ளி சமூகத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பள்ளி மண்டலங்களில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேக வரம்பை தேசிய கொள்கையாக ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் ஜூலை 15, 2024 ஒப்புக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தமான ART குறித்து மலேசியாவின் நிலைப்பாட்டை தீர்மானிப்பதில் அரசாங்கம் எச்சரிக்கையான அணுகுமுறையை எடுக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சருமான அன்வார், வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முன்னேற்றங்களை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறினார். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் இறுதியானதாக இல்லாததால் ARTயை நாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிப்போம். மேலும் காங்கிரசின் நிலைப்பாட்டிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். முன்னர் விதிக்கப்பட்ட கட்டணங்களை பராமரிக்க ட்ரம்ப் பிற சட்ட விதிகளை பயன்படுத்தலாம் என்று அவர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தேசிய பொருளாதார மற்றும் வர்த்தக நலன்களை அரசாங்கம் தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் அன்வார் கூறினார்.
அமெரிக்க நிர்வாக முடிவுகளின் முன்னேற்றங்கள் மற்றும் தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு அரசாங்கத்திற்கு இடம் தேவை என்று அவர் கூறினார். குறிப்பாக மலேசியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தகம் 367.5 பில்லியன் ரிங்கிட் மதிப்புடையது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்ட விரோதமானவை என்ற அறிவிப்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து பரிகாத்தான் நேஷனல் உலு திரங்கானு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசல் வாகிட் எழுப்பிய கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட தரவு மையங்களுக்கு போதுமான மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புகள் இன்னும் வழங்க முடியும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட தரவு மையங்களின் செயல்பாட்டு தேவைகளை மின் கட்டமைப்புகள் இன்னும் பூர்த்தி செய்யும் திறன் கொண்டவை என்பதை எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் மின்மாற்ற அமைச்சின் கணிப்பு காட்டுகிறது என்று அவர் கூறினார். வியட்நாமிலிருந்து சிங்கப்பூர் வரையிலான ஆசியான் மின் கட்டமைப்பு இணைப்பு திட்டங்கள் போன்ற நாட்டிற்கு போதுமான ஆற்றலை உறுதி செய்வதற்கான பிற முயற்சிகளும் நடந்து வருவதாக அவர் கூறினார். இறைவன் விரும்பினால் நீண்ட கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சராவாக்கிலிருந்து தீபகற்பம் மற்றும் சிங்கப்பூருக்கு மின்சாரம் பெறுவதற்கான திட்டங்களும் உள்ளன என்று அவர் கூறினார். தரவு மையங்களில் முதலீடுகள் நாட்டின் மின்சார விநியோகத்தை பாதிக்காமல் அதன் மூலம் அதிக மின்சார கட்டணங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை அரசாங்கம் எவ்வாறு உறுதி செய்தது என்பது குறித்து பரிகாத்தான் நேஷனல் பெசூட் நாடாளுமன்ற உறுப்பினர் சே ஜூல்கிஃப்லி ஜூசோ எழுப்பிய துணை கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். 2023 ஆண்டில் நாட்டின் மொத்த மின்சாரத்தில் சுமார் 4.4 விழுக்காடு பயன்படுத்தப்பட்ட அமெரிக்காவின் தரவு மைய செயல்பாடுகளை எதிர்க்கட்சி எம்பி மேற்கோள் காட்டினார். அவரது பதிலில் மலேசியாவின் தரவு மையங்களுக்கு கணிசமான அளவு தண்ணீர் மற்றும் மின்சாரம் தேவை என்பதை அன்வார் ஒப்புக்கொண்டார். எனவே கடந்த 2 ஆண்டுகளாக அரசாங்கம் ஏஐ அல்லாத புதிய தரவு மையங்களை உள்ளிடுவதை மட்டுப்படுத்தி உள்ளதாக கூறினார். எரிவாயு நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து பெண்ணின் உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை பினாங்கு 1008 பெட்ரோனாஸ் எரிவாயு நிலையத்தில் மைவி வாகனத்திற்குள் பெண் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்ததாக சந்தேகித்த ஆடவர் மீண்டும் மாலை 6 மணிக்கு அந்த பெண் அசைவற்று இருப்பதை கண்டதும் காவல் நிலையத்திற்கு அவசர அழைப்பை விடுத்ததாக வடகிழக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் ரசாக் கூறினார். மாலை 6 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு சுகாதார பணியாளர்களும் மீட்பு படையினரும் விரைந்து வாகனத்தில் இருந்த பெண்ணை மீட்டு பரிசோதித்ததில் அந்த பெண் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தில் பல்வேறு பொருட்கள் கலைந்த நிலையில் இருந்ததாகவும் எந்த ஒரு குற்றவியல் சம்பவங்களும் நிகழ்ந்திருப்பதாக அறியப்படவில்லை என்றும் அப்துல் ரசாக் கூறினார். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் அயர் இத்தாம் பாயா திருபோங் பகுதியைச் சேர்ந்த 37 வயது பெண் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்துல் ரசாக் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.